பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்மளை இம்மட்டும் பாதுகாத்து நடத்தி இருக்கிறார். கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தார். இந்த புதிய நாளில் தேவ சமூகத்தில் நாம் நிற்பது மிகுந்த மகிழ்ச்சி. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். மாலை பெண்கள் கூட்டம் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் தான் இருப்பீங்க. எல்லாரும் அதில் கலந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவருக்குள்ளே இன்னும் வளர வேண்டும். ஆமென். நீதிமான் பனை போல செழித்து லீபனோனின் கேதுருவை போல வளருவான். ஆமென். கேதுரு மரம் 80 அடி உயரம் வளருமாமா. அப்படியே நெட்டுக்கா வளர்ந்து அதுக்கப்புறம்தான் அது கிளை விடுமா. அப்படி நம்ம வளர்ந்துருக்கோமா? இல்லை. இன்னும் வளர்ச்சியிலே நாம் இன்னும் குழந்தை போல தான் இருக்கோம். ஆகவே நாம் வளருவதற்கு ஏதுவான ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை வளரச் செய்யும். ஆகவே நீங்கள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஒரு சின்ன வசனம்தான். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். இது ஒரு சின்ன வசனம் தான். சின்ன ஒரு குட்டி வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை தெஸ்லோனிய சபை மக்களுக்கு அவர் சொல்லுகிறார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர் ஆண்டவரே அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. உடைய வார்த்தைக்காக எங்கள் இருதயத்தை திறந்து வைக்கிறோம். எங்கள் செவியை திறந்து கொடுக்கிறோம். ஆவியானுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. துக்கப்படுறவங்களை பார்த்து, வேதனைப்படுறவங்களை பார்த்து சந்தோஷமா இருங்க அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லை? சந்தோஷமா இருங்க, கவலைப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அப்படித்தான் இந்த தெசலோனிக்கே திருச்சபையானது ரொம்ப அருமையான ஒரு சபை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஒரு அழகான நிருபத்தை எழுதுகிறார். அந்த சபை உபத்திரப்படுகிற சபை, ஆண்டவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற ஒரு சபை, பரிசுத்தமான ஒரு சபை, முன்மாதிரியான ஒரு சபை. ஆமென். அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் இருக்கணும். இந்த உலகத்திலே உலக ஜனங்கள் அவங்களுடைய சந்தோஷம் எல்லாம் அது பாவ சந்தோஷத்தினால் வருகிற சந்தோஷம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற சந்தோஷம். ஆமென். இது நிரந்தரமான ஒரு சந்தோஷம். ஆமென். ஆமாம். இந்த உலகத்தில் நிறைய பாடுகள் இருக்குது, நமக்கு பிரச்சனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது. அதெல்லாம் நமக்கு இருக்க தான் செய்யும், இருக்கும். இந்த தெசலோனிக்க சபைக்கு அவர்கள் பயங்கரமான பாடுகள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது,
பிரச்சனை அவர்களுக்கு இருந்தது. அதன் மத்தியில் அவர் சொல்லுகிறார், நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க, அதை பார்த்து பயப்படாதீங்க, அதற்கெல்லாம் ஒரு பிரதிபலன் உங்களுக்கு இருக்குது. ஆனாலும் நீங்கள் எப்படி இருங்க, உங்களுடைய வாழ்க்கை பயணத்திலே எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்திலே சொல்லியிருக்கு, அந்த 17ஆம் வசனத்திலே, எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இடைவிடாமல் ஜெபம் பண்ண நம்மளால முடியுமா முடியாதா? முடியும். முடியுமா? முடியறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், எப்பவுமே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். வாயில வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கலாம், துதிச்சுட்டே இருக்கலாம், ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் என்று சொன்னால், ஆண்டவருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருப்பது நிச்சயமாக சாத்தியமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த சந்தோஷத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு நிறைவாக தருகிறவர். சந்தோஷம் என்று சொன்னால் மகிழ்ச்சியாக இருப்பது, நம்ம உள்ளத்தில் மகிழ்ச்சி. அந்த உள்ள மகிழ்ச்சியாக இருந்தால் மேலேயும் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியாக இருக்கும். ஆமென். சிலர் முகமெல்லாம் பாருங்கள், எப்பவுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் சிரிச்சிட்டே இருப்பாங்க. சிலர் என்னை போல இருக்கிறவங்கெல்லாம் எப்போ அழுத மாதிரியே இருப்பாங்க. அப்போ உள்ளம் சந்தோஷமாக இருந்தால் மேலேயும் முகத்திலும் இகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஆமென், அல்லேலூயா. உள்ளத்தில் எப்படி இருக்கோ அதான். நம்ம வாழ்க்கையில் நிறைய நீங்கள் நினைக்கலாம், நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய போராட்டங்கள், பாடுகள், சமாதான குறைவுகள், இதெல்லாம் எனக்கு வந்துட்டே இருக்குது. நான் எப்படி சந்தோஷமாக இருக்கிறது? கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்த நிமிஷம் துக்கம் வருது, வேதனை வருது, பிரச்சனை வருது. ஆனால் அந்த வேதனையிலும் துக்கத்திலும் ஆண்டவருடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென், அல்லேலூயா. இயேசுவை குறித்து சுவிசேஷத்தின் நற்செய்தி மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்குகின்ற ஒரு நற்செய்தி. அந்த இஸ்ரவேல் தேசம் உலகம் எங்கும் இருளடைந்த அந்த நாட்களிலே இயேசு பிறந்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சி. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே தேவ தூதன் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அல்லேலூயா. அது வரைக்கும் ஜனங்கள் எல்லாம் பயந்து நடுங்கி வேதனையோடு பிரச்சனையோடு பலவிதமான சோர்வோடு வாழ்ந்த அந்த மக்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தி புறப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. இயேசு பிறந்திருக்கிறார், இயேசு இந்த உலகத்தில் இருக்கிறார், இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே அந்த நற்செய்தி நமக்கும் இந்த காலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், குறைவான சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நற்செய்தி. உலக மக்களுக்கு சந்தோஷம் இருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே பாவ சந்தோஷம், அநித்தியமான பாவ சந்தோஷம் என்று சொல்லி அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு மாறாக ஆண்டவர் நமக்கு நித்திய மகிழ்ச்சி. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி நம்ம தலைமையில் என்ன இருக்குங்க? நித்திய மகிழ்ச்சினா என்னங்க? எவர்லாஸ்டிங் ஜாய், கடைசி மட்டும். ஆமென். முழுமையான சந்தோஷம்.
அதை மாற்ற முடியாத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நம்முடைய தலையின் மேல் வச்சிருக்கிறார். தலை மேலே கையை வச்சு, ஆண்டவரே நீங்கள் கொடுத்த நித்திய சந்தோஷத்திற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் எடுக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிரச்சனையானாலும் அதை நம்மை விட்டு எடுக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். 1 தெசலோனிக்கேயர்ல அதை தான் நம்ம பார்க்குறோம். அதை நம்ம வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். ஏதோ வசனத்தை வாசிக்கிறதில்ல, நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? நடைமுறைக்கு கொண்டு வரணும். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க நம்மளால முடியும். இப்பெல்லாம் நிறைய பிரச்சனைகளை, அதாவது இந்த பாடுகளை, நிந்தை, அவமானங்களை சகிப்பதற்கு நம்மளால முடிய மாட்டேங்குது. முடியல இல்லை? பசியை மேற்கொள்ள முடியல. ஒரு சின்ன வார்த்தை யாராவது ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்முடைய இருதயம் இன்னும் பக்குவப்படவில்லை ஆண்டவர் இடத்துல. அல்லேலூயா. பக்குவப்படணும். ஆண்டவர் பாருங்க, அன்னைக்கு குழந்தைகளுக்கு அன்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்றைக்கு நான் அந்த சின்ன வீடியோ கிளிப்பிங் போட்டாங்க. அதில் ஆண்டவர் 2 பேருக்கு நடுவில் சிலுவையில் அடித்தார்கள். இந்த கள்ளர்கள் 2 பேரையும் கட்டி இழுத்துட்டு போய் கை காலையில் ஆணி வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இயேசு சிலுவையில் போய் தானாக படுத்து கொண்டார். அந்த சிலுவை, அந்த ஆணிகள், கூர்மையான ஆணிகள் அவருடைய கையை துளைத்தது. பாடுகளுக்கு தன்னை அவர் அர்ப்பணித்திருந்தார், கொடுத்திருந்தார். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்தால் கூட நம்ம அதிகமாக சோர்ந்து போயிடுறோம். அந்த சந்தோஷத்தையே நம்ம உள்ளத்திலிருந்து இழந்து போயிடுறோம். சகிப்புத்தன்மை சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து. பாடுகள், கஷ்டங்க வந்தால் சகிக்கணுங்க நம்ம ஆண்டவருக்காக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக சகிக்கணும். சொல்லுங்க, ஆண்டவருக்காக சகிக்கணும். ஆமென். யாருக்காக இல்லை, ஆண்டவருக்காக. சொல்லிட்டாங்களா, ஆண்டவரே இந்த பிரச்சனை எனக்காக இல்லை, நீர் அதை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அந்த வேதனையெல்லாம் தேவ சமூகத்தில் வச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம்னா அந்த சந்தோஷத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நெகேமியா 8:10 வாசிக்கும் போது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. ஆமென். ஆண்டவருக்குள் மகிழ்ச்சி. ஆமென். அவருக்குள் ஓடி நம்ம அந்த சுகத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய அந்த சந்தோஷத்தை நமக்கு அவர் நிறைவாய் கொடுத்திருக்கிறார். தாவீதின் அனுபவத்தை நாம் வாசிக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கும் அது நடைமுறைக்கும் ஏற்றதாக இருக்கிறது. சங்கீதம் 35 நம்ம முழுவதும் வாசிக்கும் போது நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அதை படித்து பாருங்க. என் வாழ்க்கையில் கூட இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு 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 வார்த்தை இருக்கிறது. 35ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்தது, அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும்படி என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கின்றோம். அந்த வார்த்தை சொல்லுகிறது, என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். தாவீதுக்கு இல்லாத பிரச்சனையே கிடையாது இல்லையா? எவ்வளவு பிரச்சனையை தாண்டி வந்த ஒரு மனிதன். நம்மை போல அவரும் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். ஆமென். ஆமாம், நமக்கு மாத்திரம் இவ்வளோ பாடுகள் என்று நம்ம சொல்ல முடியாது. அந்த சங்கீதம் முழுவதும் நமக்காகவே எழுதப்பட்டது போலவே இருக்கிறது. நீங்கள் வாசித்து பாருங்கள். நிறைய பேர் சங்கீதத்தை வாசிக்க வாசிக்க நம்ம வாழ்க்கைக்கும் அதுக்கும் நல்ல ஒத்து போகும். ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய பேர்
கர்த்தர் நல்லவர். மரியாளின் அனுபவத்தை நாம் பார்க்கும்போது லூக்கா 1:47 வாசிக்கும் போது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆமென். அந்த அம்மா எப்படி அந்த வாலிப பிள்ளை, இன்னைக்கு வாலிபரெல்லாம் ஒரு பக்கம் இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கூடி அப்படி உட்கார்ந்து பாருங்க, வாலிபர்கள் சந்தோஷமா சிரிச்சுட்டே இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. அது பெரியவங்க அப்படி இல்லை, ஒரு பக்கம் ஓரமாக போய் உட்காந்து அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை. அந்த மாதிரி நம்ம எல்லாருமே அப்படி பிரச்சனைக்குள்ளே போயிட்டு அப்படியே அமைதியாக போய் உட்காந்துக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லை, அவங்களுக்கு என்ன நடந்தாலும் சரி அவங்க கூடும்போது ஒரு சந்தோஷத்தை அந்த இடத்துல பார்க்க முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சந்தோஷம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆமென். குடும்பத்துக்குள்ளே போகும்போது சந்தோஷம். மரியாள் சொல்றாங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இரட்சகர் எனக்குள்ள வந்துட்டா, அவள் வாழ்க்கையில வாலிப நாட்களில் இயேசு அவள் வயிற்றிலே இயேசு பிறக்க வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். உடனே என்ன ஆகுது, உள்ளக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். ஆமா, நம்ம உள்ளத்துல பிறந்திருக்காரா? தொட்டு பாருங்க, இருதயத்துல இயேசு இயேசுன்னு சொல்லுதா? இயேசு இயேசுன்னு சொல்லுதா? இல்ல படகு படகு படக்குங்குதா? நம்ம ஆண்டவர் நம் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இயேசு நமக்குள்ள வராரு. வந்த உடனே அந்த எல்லா காரியங்களும் வெளியே போய் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்குள்ள வச்சிடறார். அதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நமக்குள்ள இல்லை. ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்ம வாழ்க்கையில அந்த இயேசு வந்ததால அந்த சந்தோஷத்தை நம்ம உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதான் ஒரு பாட்டு சொல்லு, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை நாம் எல்லாருமே அன்றைக்கு பெற்றுட்டோம். என்றைக்கு இயேசு எனக்குள்ள வந்த போது அந்த சந்தோஷம் உள்ளவே வந்துருச்சு. அது நிரந்தரமாய் தங்கி அது நிரந்தரமாய் நம்மை நடத்துகிறது. ஆமென். அல்லேலூயா. ஆமா, உலக பிரகாரமாக நாம் நல்லா ஒரு விருந்து செய்து சாப்பிட்டு அப்படி இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கலாம். நம்ம உள்ளத்தில் ஆண்டவர் மிகுதியான சந்தோஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமம் நம்ம கேட்கும் போது எப்படி இருக்கு? நமக்கு எப்படி இருக்குங்க? இயேசு இயேசுன்னு பாடினோம் இன்னைக்கு. எப்படி இருக்கு இயேசு நாமம் கேட்டா? சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கா? இருக்கா? ஆமாம். அப்போ நான் என்ன பிரச்சனை வரும்போது இயேசுவே 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 உமக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டே இருங்க. இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னாவே நம்ம உள்ளே இருக்கிற எல்லா வேதனைகளும் அப்படியே நீங்கி ஒரு சந்தோஷத்தை நம்ம உள்ளத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. நிறைய பேர் பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, வேதனை வந்துருச்சு அப்படியே சொல்லி 10 பேர்கிட்டையாவது அந்த பிரச்சனையை சொல்லிடுவாங்க. ஆனா ஆண்டவர் குள்ள போயிட்டு, இயேசுவே என் பிரச்சனை இப்படி இருக்குப்பா, இயேசுவே இயேசுவே. நான் நிறைய நேரங்க அப்படி இந்த பிரச்சனையை ஊடாக போகும்போது ஒரு முறை அப்படிதான் ரொம்ப என்னால் முடியவே இல்லை, வேதனை. கொஞ்ச நேரம் போய் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு அப்படியே கத்தி அழுத போது அந்த உள்ளத்திலே ஒரு சந்தோஷத்தை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துக்கு எல்லாம் அடிபணியும். ஹல்லேலூயா. இன்பம் பெருகுதையா. இயேசுவின் நாமம் சொன்னா நம்ம உள்ளத்துல இன்பம் பெருகுது, சந்தோஷம் நிரம்பி வழிகிறது. ஆமென். அந்த சந்தோஷத்தை இயேசு நம் உள்ளத்திலே தருகிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை சாம் என்ற ஒரு தம்பி, அவருடைய மனைவி கீதா, 2 பேரும் கணவன் மனைவியாக சமாதானமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அவர் இந்த குவைத் நாட்டிற்கு போய் அங்கே வேலை செய்வதற்காக போனவர். அங்கே அவர்களை ஏதோ ஒரு காரணத்தில் அந்த சகோதரனை கைதியாக பிடித்து வைத்து கொண்டார்கள். இந்த மனைவி இங்கே இருக்கிறாங்க, கீதா என்ற மனைவி. நாட்கள் உருண்டோடி கொண்டே இருக்கிறது. பல நாட்கள் அவரிடத்திலிருந்து எந்த செய்தியும் வரல. எப்படி இருக்கிறாருன்னு தெரியல, உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியல, நம்பிக்கை இல்லாமல் போயிற்று. ஆனால் கீதாவுக்கு வீட்டில் எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை பற்றி அவளுக்கு பார்க்கும் போதெல்லாம் நினைக்கிறா, ஐயோ என் கணவன் இல்லையே, இதெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? உலகத்தில் 1000 இருந்தாலும் கணவர் கூட இருக்கிற மாதிரி மனைவி ஒரு சந்தோஷம் இந்த உலகத்தில் இருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கணவருக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனால் மனைவிக்கு எப்பவுமே எப்படி இருக்கணும்? பக்கத்திலே இருக்கணும் கணவர். அவர் செய்கிறாரோ செய்யலையோ, அன்பாக இருக்கிறாரோ அன்பாக இல்லையோ, கூடவே இருந்தா மனைவிக்கு ஒரு என்ன, ஒரு கெத்தப் வரும், ஒரு சந்தோஷம் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏவாளை ஆதாம் இடத்துல சொல்லும்போது, அவள் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவளை ஆண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் சில நேரத்தில் மனைவிகளும் சில நேரத்தில் என்ன பண்ணோம், அமைதியாக இருக்கும்போது குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். ஒருவரை ஒருவர் நேசித்து அன்பாக இருக்கும்போது அந்த குடும்பம் அழகாக கட்டி எழுப்பப்படும். சந்தோஷத்தை நாம் குடும்பத்தில் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்படி இல்லைன்னா சந்தோஷமாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இயேசு ஆத்தும மணவாளனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆத்தும மணவாளன். அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அவர் ஒவ்வொரு நாளும் கட்டளையிடுகிறார். ஒரு நாள் இவள் அப்படியே வேதனையோடு இருந்த பொழுது நாட்கள் உருண்டோடி கொண்டே இருந்தது. அவள் வாழ்க்கை மகிழ்ச்சியற்ற ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் காலை 5 மணிக்கு அவள் காலையில் எழும்பி உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள். உடனே அவளுடைய வீட்டு கதவு தட்டப்படுகிற ஒரு சத்தத்தை கேட்டு ஓடி போய் அங்கே திறந்து பார்க்குறா. அவருடைய கணவனார் அங்கே வந்து நின்றுக்கிறாரு. உடனே அந்த அம்மாவுக்கு என்ன செய்கிறது தெரியல, ஒரு பெரிய சந்தோஷம். ஓடி போய் அவனை கட்டிப்பிடித்து தழுவி ஒருவரை ஒருவர் முத்தம் வைத்து கொண்டு சந்தோஷமாய் அவருடைய வாழ்க்கையை நடத்தினார்கள். அதுபோல தான் இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது, அவர் மரித்து போன பொழுது சீசர்களுக்கெல்லாம் ஒரு பயம், நடுக்கம், சமாதானம் குறைஞ்சு போச்சு, சந்தோஷம் போயிடுச்சு. பேதுரு அவர் இயேசு மரித்து அங்கே கல்லறையில் வைக்கப்பட்ட போது உயிர்த்தெழுந்த உடனே பேதுரு என்ன செய்கிறாரு, கடலுக்கு போய் மீன் பிடிக்கலாம் என்று சொல்லி போகிறாரு. போன உடனே அங்கே முழுதும் பிரயாசப்படுறாங்க, ஒரு மீனும் கிடைக்கல. காலையில் ஆண்டவர் அந்த கடலோரத்தில் போய் உட்கார்ந்து அவங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிட்டு காத்துட்ருக்கிறாரு. அங்கேருந்து பேதுரு வரும்போது அவருக்கு இயேசுவை பார்த்த உடனே ஒரே சந்தோஷம், மீண்டும் கடலில் குதித்தாராம். சந்தோஷம் வந்தா தான் குதிப்பாங்க. ஆமென். சந்தோஷம் வந்தா குதிப்பாங்க, உற்சாகமா இருக்கும். கடலிலே குதிச்சாராம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை, உயிர்த்தெழுந்து அவர் நம்மளை விட்டுட்டு போயிட்டார், இனி அவர் இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்ச அவருடைய வாழ்க்கை மீண்டும் இயேசுவை உயிரோடு இருக்கிறதை பார்த்த போது பேதுருவால் அந்த மகிழ்ச்சி தாங்க முடியலைங்க. ஆமென். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யோபுக்கு வாழ்க்கையில எல்லாம் இழந்து போன யோபு வேதனை மேல் வேதனை. ஆனால் ஒரு நாள் 19ஆம் அதிகாரத்தில் வரும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. இது வரைக்கும் வாய் புலம்பிட்டே இருந்தது, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு. ஆனால் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று பார்த்த உடனே, அவர் கண்கள் திறக்கப்பட்டு பார்த்த உடனே அவரால் அந்த மகிழ்ச்சி தாங்க முடியல. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
ஆமென். இயேசு நமக்காக இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிறார், என்னோடு கூட உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி எப்பொழுதும் நம்ம உள்ளத்திலே இருக்கட்டும். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, யோவான் 15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது திராட்சை செடியின் ஓமை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. பேசும்போது 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. என்ன சொல்றார்? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். நிலைத்திருக்கும்னா என்னங்க? கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படி போயிடுறதா? இல்லை, அப்படியே தங்கி இருப்பது. அவருடைய சந்தோஷம் நம்ம உள்ளத்தில் எப்படி இருக்கு? தங்கி இருக்கிறது. ஆமென். ஆமா, அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். உங்களில் நிலைத்திருக்கிறது என்றும், ஏன் அது கீழே போடுங்க, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு. ஆமென். எப்படிங்க? குறைவாயிருக்கும்படியா? சொல்லுங்க, நிறைவாயிருக்கும்படி. அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அது நிறைவாயிருக்கிறது. சொல்லுங்க, அவருடைய சந்தோஷம் எனக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அது நிறைவாயிருக்கிறது. அல்லேலூயா. நிறைவான சந்தோஷம். ஆமென். குறைவான சந்தோஷம் அல்ல. எது குறைஞ்சு போனாலும் சரி, எது குறைஞ்சு போனாலும் சரி, இயேசுவின் சந்தோஷம் நமக்குள்ளே ஆண்டவர் நிறைவாய் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நிறைவான சந்தோஷத்தை ஆண்டவர் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் பிதாவினிடத்தில் வேண்டுகிறார். எப்பொழுதும் நான் உம்மிடத்துக்கு வருகிறேன், அவர்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாருங்க. அந்த சந்தோஷம் நம் உள்ளத்தில் நிறைவாய் காத்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷம் இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, சந்தோஷமே இல்லைப்பா, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. நிறைய குடும்பத்தில் அப்படிதான், வேதனைகளை பார்த்து பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து பார்த்து சந்தோஷத்தையே நாம் இழந்து வந்திருக்கிறோம். சந்தோஷம் வருது போது, எப்பாவது வருது, அப்படி விசிட் பண்ணிட்டு அப்படி போயிடுது. அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நம் உள்ளத்தில் ஆண்டவர் தர விரும்புகிறார். நான் எத்தனையோ செய்தியை ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு தருகிறார். இதுதான் நமக்கு தேவை. அல்லேலூயா. பிரச்சனை மாறணும், பிரச்சனை இருக்கக்கூடாது, இதுலேருந்து விடுதலை தரணும் அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம். நல்லது தான். ஆனால் நம்ம வாழ்க்கையில் முழுமையான ஒரு சந்தோஷத்தை எப்பொழுதும் அனுபவிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அதை தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அங்கே உன்னத பாட்டிலே நம்ம வாசிக்கிறோங்க, ஒரு வார்த்தை அப்படி இருக்கிறது. மணவாட்டியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த மணவாட்டியை பார்த்து அந்த ஆத்தும மணவாளன் சொல்கிறத பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கிறது. கீழே வாசிக்கும் போது, உன் முக்காட்டின் நடுவே, என்னங்க, உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. முக்காட்டின் நடுவே, சொல்லுங்க, கன்னங்கள் வெடித்த மாதுளப்பழம் போல் இருக்கிறது. அப்படின்னா என்ன? அந்த அந்த மணவாட்டியின் முகத்தில் அந்த மணவாளன் எப்பொழுதுமே
மகிழ்ச்சியை பார்க்குறாரு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட போய் எப்பவுமே அழுதுகிட்டே அழுதுகிட்டே அழுதுகிட்டே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வார். அல்லேலூயா. மனமகிழ்ச்சியாக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்காக நன்றி, இந்த பாடுகளுக்காக நன்றி, இதை எனக்கு அனுமதித்ததற்காக நன்றி, இதில் எனக்கு ஒரு சந்தோஷத்தை வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பாடுகளை நாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், பிரச்சனை பார்த்து எப்போ அழுமூஞ்சி மாதிரி ஏசப்பா கிட்ட போய் நின்றுக்குவோம். அவரும் பார்ப்பார், இந்த மனவாட்டிக்கு நான் என்ன செய்யாமல் இருக்கிறேன், இந்த பிள்ளைக்கு என்ன செய்யாமல் இருக்கிறேன், எப்போ பார்த்தாலும் அழுத முகமாகவே இருக்கக்கூடாது. வெடித்த மாதுளம்பழம் போல. ஆமென். பக்கத்தில் உங்களுக்கு பாதி சொல்லு, வெடித்த மாதுளம்பழம் போல இருங்க. அல்லேலூயா. மாதுளம்பழம் வெடிச்சா எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்க? ஆமாம், அதுக்கு தான் ஆண்டவர் எந்த மிருகத்துக்கும் இந்த சிரிப்பை தந்ததே தரலைங்க. ஆனால் மனுஷருக்கு மாத்திரம் சிரிப்பை தந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோம். சிலர் சிரிக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். சிரிக்கவா வேண்டாவா? ஐயோ, இவ்வளோ துக்கம் இருக்கு, என்னத்தை சிரிக்கிறது? நல்லா சிரிங்க, சந்தோஷமாயிருங்க. பிசாசு பார்ப்பான், எத்தனை பிரச்சனை கொடுக்கறது. இந்த அம்மா ஆண்டவர்கிட்ட போய் எப்போ சிரிச்சுட்டே இருக்கு, ஓடியே போயிடுவான். ஆமென், ஆமென். பிசாசுக்கு அழுதா ரொம்ப சந்தோஷம். அழுதா எப்பவுமே அழுதுட்டு இரு, உனக்கு அதுதான் வேலை. நான் எப்பவுமே உன்னை அழக வச்சுட்டே இருப்பேன். நம்ம சிரிச்சோம்னா அவனுக்கு பதில் அடி கொடுக்குறோம். அல்லேலூயா. சிரிக்கணும். ஆமென். ஆமாம், சிலர் பாருங்க, அந்த சில பிரச்சனைகள் பார்த்து சிரிப்பாங்க. அடடா, நீ தானா? அப்படி சிரிச்சு பாருங்க. கை வலி வந்துருச்சா, சிரிச்சு பாருங்க. இது நல்லது, ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், இதுலேயும் எனக்கு பலன் கிருபை கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், அது ஐயோ ஏன் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் நம்ம நினச்சி வேதனைப்பட்டு கலங்கிட்டே கால் வலியா, சந்தோஷம். ஆண்டவர் இந்த கால்களுக்கு நீங்கள் பலன் கொடுப்பீங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபகுக் தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஒன்று சொல்லியிருக்கு. அவர் செப்பனியாவா இல்லை, அது ஒரு வார்த்தை இருக்கிறது, என் கால்களை மான்களை போல ஆக்கி, மான்களை போல மாற்றி உயரமான ஸ்தலங்களிலே என்னை கொண்டு போய் ஏறச் செய்கிறாராம். ஏறது காலே இதாக இருக்கு, ஆனால் அங்கே அவர் சொல்றாரு, என் கால்களை மான் கால்கள். மான் கால்கள் சும்மாவே இருக்காது, ஓடிட்டே இருக்கும். கால் வலி தான், ஆனால் நடக்கிறோம் இல்லை, நடக்கிறோமா இல்லையா? ஆமாம். ஃபுல்லாக படுத்துட்டா எப்படி இருக்கும்? படுக்க வைக்க மாட்டார். இந்த கால்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கால் வலி வந்தால் தாங்க பலன் வரும். ஆமென். ஆமாம், கை வலி வந்தால் தான் பலன் வரும். பிரச்சனை வந்தால் தான் பலன் வரும். போராட்டம் வந்தால் தான் பலன் வரும். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து நமக்கு பலனை ஆண்டவர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. வரணும் வரணும் வரணும், எல்லாம் வரணும் நமக்கு. ஆனால் அதன் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தையும் எல்லா ஆரோக்கியத்தையும் தந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடையில் படுத்துடலைங்க, நம்ம கடையில் படுத்துடல, கடையில் படுக்கல, ஓட செய்கிறார், நடக்க செய்கிறார், வேலைகளை செய்ய செய்கிறார். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஒரு அம்மாவுக்கு மூணு பிள்ளை. போன வாரம் பாஸ்டர் சொன்னார் இல்லை, ஒரு நம்ம சர்ச்சுக்கு வர அம்மா இங்கே கூட உட்காந்துருக்குறாங்க. அவங்க அக்கா சந்தோஷம், அன்பு, சந்தோஷம், சமாதானம். சந்தோஷம் வரலையா? காலையில் வந்துட்டாள், 5 மணிக்கு வந்துட்டு போயிட்டா. அந்த சந்தோஷம்
அவளை பார்க்கும் போதே சந்தோஷமாக தான் இருக்கு. சந்தோஷம் அப்படின்னு கூப்பிட்டாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது போல தான் இருக்குது. கர்த்தர் நமக்கு அந்த சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மழை நீரானது குளங்களில் நிரம்புவது போல கிறிஸ்துக்குள் இருக்கும் மகிழ்ச்சி நம்மளை எப்பொழுதுமே நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது அங்கே சொல்லியிருக்கிறது, இயேசு எப்படி அவருடைய சந்தோஷம் நமக்கு இருந்தால் அவரை போலவே நம்ம எல்லா பாடுகளையும் சகிக்க முடியும். இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் இன்றைக்கு வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு என்ன வச்சிருந்தது? அவருக்கு முன்னே என்ன இருந்ததுங்க? என்ன இருந்ததுங்க? சந்தோஷம். அது அடுத்த வார்த்தை சொல்லுதுல, அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. சந்தோஷம் என்னங்க? பிதாவின் வலது பாரிசத்திலே சிங்காசனத்தில் உட்கார்கின்ற ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நமக்கு எங்கே பார்க்கணும் தெரியுமா? கீழே பார்த்து பார்த்து நம்ம சோர்ந்து அழுது வேதனைப்படுறோம். நம்ம எங்கே பார்க்கணும்? மேலே பாருங்க, பார்க்கலாம். அப்படியே அண்ணாந்து பாருங்க, அங்கே பரலோகம் தெரியும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பிதா இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலக பாடுகள் எல்லாம் கொஞ்ச நாள் இது நம்மை விட்டு மறைந்து போகும். ஆனால் நித்தியமான சந்தோஷத்தை நம் ஆண்டவர் பரலோகத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியை பார்த்து, அந்த சந்தோஷத்தை அவர் பொருட்டு இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளெல்லாம் அவர் என்ன செய்தாராம்? அந்த வசனத்தில் பாடுகளை சகித்தார். அப்படித்தானே சொல்லியிருக்கு, பாடுகளை சகித்தார். சொல்லுங்க, நீங்க பாடுகளை சகித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா அவர் ஏற்றுக்கொண்டாராம். பாடுகளையும் வேதனைகளையும் சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இந்த சிலுவையை சுமர்ந்து மரித்து உயிரோடு எழும்பிட்டா நான் பிதாவின் வலது பாரிசத்தில் போய் உட்காருவேன். ஹல்லேலூயா. 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 பாடு மரணம் எவ்வளவு கொடுமையானதுங்க, நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாது. அவ்வளவு வேதனையும் அவர் எதற்காக சகித்தார் தெரியுமா? பிதாவின் அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தின் பாடுகள் போகின்ற மகிமைக்கு அது ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லி ரோமருக்கு பவுல் எழுதுகிறார். ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே நம்ம என்ன செய்யணும்? இந்த பாடுகள் வழியாய் போகிற, பிரச்சனையோடாய் போகிற போராட்டங்கள் மாறவே மாட்டேங்குது சில வாழ்க்கையில். அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சியை பரலோகத்தில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் தேவன் அவரவர்களுக்கு பலன் கொடுப்பாரா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பரலோகத்தில் பலன் இருக்கிறது. ஆமென். நம்ம படுற ஒவ்வொரு கண்ணீருக்கும், வேதனைக்கும், துன்பங்களுக்கும், கஷ்டங்களுக்கும் ஒவ்வொரு அவர் பலனை நமக்கு வச்சிருக்கிறார். இங்கே பார்க்க முடியறதில்ல, சில நேரத்தில் இங்கேயும் பார்க்க உதவி செய்வார், பரலோகத்திலும் பார்க்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. பரலோகத்திலும் பார்க்க உதவி செய்வார். ஆண்டவர் அப்படி நம்மளை வைத்து ஆசீர்வதிக்கிறவர். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து களி கூறுகிற ஒரு அனுபவத்திலே நாம் இருக்க வேண்டும். ஒருவேளை முடியாவிட்டால் என்ன செய்கிறது? ஆண்டவர் என்னால் முடியல, அந்த சந்தோஷத்தை எனக்கு நிறைவாய் தாங்கப்பா என்று சொல்லி, என்னை நிரப்புக ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவருடைய சந்தோஷத்தை நம் உள்ளத்திலே தருவார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க எப்போதுமே. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா.
சந்தோஷமாக இருந்துகிட்டே இருங்க, சிரிச்ச முகத்தோடு இருங்க. உலகத்தில் பாருங்கள், ஜனங்கள் அவங்கெல்லாம் உலக காரியங்களில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்ம பார்த்தா தான், ஐயோ நம்மளை பார்த்தா நிறைய பேர் ஓடிடுவாங்க, நம்ம முகத்தை பார்த்தா ஓடிடுவாங்க. நிச்சயமாக இவங்க கிறிஸ்தவங்க, நான் இப்படி தான் இருக்கணும் போல், இயேசுவை ஏற்றுக்கொண்டா இப்படி தான் முகத்தை தொங்க போட்டு அப்படி வேதனையாக துக்கமாக இருக்கணும் போல் அப்படின்னு ஓடிடக்கூடாது. சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த அந்த கலை இருக்குல்லங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிற அந்த கலை அவர் சமூகத்தில் இருந்தால் தாங்க வரும். அவர் சமூகத்தில் இருந்தால் தான் அந்த முகம் அழகாக கலையாக இருக்கும், சிரித்த முகமாக இருக்கும். ஆமென். பாரத்தெல்லாம் அங்கே வச்சிடுறாங்க, அப்புறம் என்ன இருக்குது? மேலே எடுக்க முடியுமா? இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமாம், பாரம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் நமக்கு இருக்கு. ஆமாம், இந்த பாரத்தெல்லாம் கொண்டு போய் தேவ சமூகத்தில் இறக்கி வச்சுட்டா அவ்வளவுதான், அவருடைய சந்தோஷத்தை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதம் அப்படி தான் சொல்லுது. அப்புறம் கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆபகுக் 3ஆம் அதிகாரம், இதை சொல்லி நான் முடிச்சிடுறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, இவ்வுலகம் மக்களுக்கு தேவைகள் இருக்கும்போது, வசதிகள் இருக்கும்போது சந்தோஷப்படுவாங்க. உலக மக்கள் சந்தோஷம் அடைவார்கள். சூழ்நிலைகள் மாறும்போது வேதனைப்படுவார்கள். ஆனால் விசுவாசிகள் அப்படி அல்ல. அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போனாலும் எப்படி இருப்பாங்க? ஆமாம், ஆபகுக் சொல்றாரு, வாசிப்போம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் நான் எப்படி இருப்பேன்? சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவரே, இயேசு பாதி சொல்லுங்க, எது இல்லாமல் போனாலும் நான் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவரே, மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. குடும்பத்தார் ஒதுக்கினாலும் மகிழ்ச்சியா இருப்பேன், பிரச்சனை பண்ணாலும் மகிழ்ச்சியா இருப்பேன், துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன், கண்ணீர் வந்தாலும் மகிழ்ச்சியா இருப்பேன். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்க போகிறார். இனி சந்தோஷத்தை நம் முகத்தில் பார்க்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் வச்சிருங்க. ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், வேதத்தை வாசிக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்கிறாரு, ஜெபிக்கும் போது சந்தோஷத்தை கொடுக்கிறாரு. இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு நாம் சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது நமக்குள்ளே சந்தோஷம் வருகிறது. எத்தனை விதமான சந்தோஷம்! இந்த மாதிரி சந்தோஷம் உலக மக்களுக்கு இல்லைங்க. ஏதோ அநித்தியமான ஒரு பாவ சந்தோஷத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் தெய்வ பிள்ளைகளுக்கோ அவர் நித்திய மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நித்திய சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை எனக்குள்ளே இன்றைக்கு நிரந்தரமாக கொடுக்கணும்ப்பா, நிரந்தரமாக எனக்குள்ளே ஊற்றுங்கப்பா என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியினாலே அந்த சந்தோஷத்தை நம் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள் நாம் இருக்கும்போது அந்த சந்தோஷ நதி நமக்குள்ளே அப்படி ஓடிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 46ஆம் சங்கீதத்தில் அந்த ஒரு வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது
46ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கு. நம்ம எல்லாரும் வாசிப்போம். அதை எல்லாரும் பைபிளை தருது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென், அல்லேலூயா. அந்த நதி என்ன நதி? பரிசுத்த ஆவி என்ற நதி. ஆமென். தண்ணீரை பார்த்தாவே நமக்கு ஒரு சந்தோஷம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாரும் கையை உயர்த்தி அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை நான் ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கையில் அனுபவிக்கணும். ஆண்டவரே, அனுபவிக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அந்த சந்தோஷத்தை என் உள்ளத்தில் வைங்க ஆண்டவரே, வைங்கப்பா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்குள்ளே அந்த நிரந்தரமான ஒரு சந்தோஷம் எப்பொழுதும் ஆண்டவரே இருக்கட்டும். ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு அந்த மகிழ்ச்சியை உள்ளத்தில் விதைங்க ஆண்டவரே, விதைங்கப்பா. ஸ்தோத்திரம். துக்கம் என்னை விட்டு மாறட்டும், வேதனைகள் என்னை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எனக்கு இருக்கிற வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எப்பவுமே என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. எத்தனை பேர் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே எமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஷபா கபல ரபா ரிதனல ரபா சந்துனியா. ஆவியானவரே, அந்த சந்தோஷத்தை எங்கள் மேல் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க ஆண்டவரே. நிரந்தரமான ஒரு சந்தோஷம், எடுக்க முடியாத சந்தோஷம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று பவுல் சொன்னது போல நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கணும் ஆண்டவரே. எப்போதும் சந்தோஷமாய் இருக்கணும். என் துக்கம் எல்லாம் மாறணும், வேதனை மாறணும் ஆண்டவரே. கண்ணீர் என்னை விட்டு நீங்கணும் ஆண்டவரே. எனக்கு சந்தோஷத்தை தாரும். மகிழ்ச்சி என்னும் இடை கட்டி என்னை இடை கட்டுங்க ஆண்டவரே, இடை கட்டுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் துதிப்போமாக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். ஆபகுக்கு எல்லாம் இழந்தாலும் அந்த மகிழ்ச்சி அவர் இழக்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெயிலிருந்து தான் அந்த கடிதத்தை எழுதுகிறார். பிலிப்பியர் நிருபத்தை 4:4 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நம்மை போல ஒரு ஃப்ரீயா இருந்து சொல்லல, ஜெயிலில் இருந்து கொண்டு, அந்த வேதனையில் இருந்து கொண்டு அதை சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளையே, அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவித்தவர். இந்த நாட்களில் நீங்களும் அந்த நிரந்தர சந்தோஷம், நித்திய சந்தோஷம், பரம சந்தோஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோமே. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய தேசத்திலே, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய குடும்பத்திலே அந்த சந்தோஷத்தை அருளுவாராக. ஆண்டவரே, நான் வேதத்தை அதிகமாய் வாசிக்க, ஜெபிக்க, உம்மை ஆராதிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. என வசனம்தான் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். உம்முடைய வசனம் மாத்திரம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன். நாம் ஜெபிக்க ஜெபிக்க, இப்போ பாடின பிரகாரம் ஆண்டுடைய நாமத்தை சொல்ல சொல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சி நம்முடைய உள்ளத்தை நிரப்புகிறது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, இயேசப்பா. இந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும், சந்தோஷத்தை கொண்டு வரட்டும். செய்தி கொடுத்த பாஸ்டமாவை இன்னும் பலப்படுத்தும், நல்ல சுகம் தாரும். ஆண்டவர் கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் சந்தோஷத்தால் நிரப்பினதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவினால் உண்டாகிற அந்த சந்தோஷம் இந்த காலை நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவதாக, தலையின் மேல் தங்குவதாக, சஞ்சல தவிப்பும் ஓடி போவதாக. நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு உள்ளத்திலும் நிலைத்திருப்பதாக என்று வாழ்த்தி செபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தோடு அனுப்பும். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம்
இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட நம் அனைவரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.